இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் 2 பீக்கங்காய் 1 புடலங்காய் இருந்தது. நீர் பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தன்னைப்பால செடி வந்து முளைச்சி வந்துச்சு. அந்த செடியிலேருந்து இன்றைக்கி வந்து 2 காய் இருந்தது. இன்னும் பிஞ்சாக ஒரு 2-3 காய் கிட்ட இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்தில் மருந்தடிக்காத ஆர்கானிக்கான காய்கறிகள். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி பார்க்கலாங்களா? ஜூஸ் வித் ஐஸ்கிரீமோட. ஒரு பழுத்த மாம்பழத்தை எடுத்து அது தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு பச்சை மாங்காய் எடுத்து தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பழுத்த மாம்பழம், 1 கப் அளவுக்கு பச்சை மாம்பழம், இது கூட 1 லிட்டர் தண்ணி, 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர், இது எல்லாமே போட்டு அடுப்பில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த மாம்பழத்தை எல்லாமே வடித்து எடுத்துக்கிட்டு தண்ணியை தனியாக வச்சிடலாம். அந்த மாம்பழ சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச அந்த ஜூஸை தண்ணி கூட இது போல் நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு டேஸ்டியான மாம்பழ ஜூஸ் வந்து ரெடி ஆயிரும். கடையில் எல்லாம் மாம்பழ ஜூஸ்னு குடிப்பாங்க பார்த்தீங்களா, அதே போலவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் நாமளே சூப்பராக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு வேணுங்கிற டைமில் எடுத்து குடிச்சிக்கலாம். இதை ஐஸ்கிரீமாக செய்யணுன்னா அப்படியே நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் மோல்டுலேயோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ ஊற்றி ஐஸ்டிக் வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் 8 மணி நேரம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மாம்பழ ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.